மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கன்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 4 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். தடம் புரண்டு கிடக்கும் ரயில் பெட்டிகளில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், தற்போது இந்த விபத்தில் 4 பேர் உயிர்ந்ததாக தகவல் வெளியாகிறது. மேலும் அங்குள்ள தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பாலாஜி, மேற்கு வங்கம் மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியூ ஜில்குரி என்கிற அந்த பகுதியில், குறிப்பாக பனிஷ்மாவா என்கிற இடத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சியால்டா செல்லக்கூடிய அந்த ரயிலில் தான் இந்த கோர விபத்தானது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக கஞ்சன்ஜங்கா என்கிற அந்த விரைவு ரயில் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பின்னால் அதிவேகமாக வந்த சரக்கு ரயில் மோதி இருக்கிறது. இந்த கோர விபத்தில் இதுவரை 4 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல பேர் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோர விபத்தில் ரயில் பெட்டிகள் முழுமையாக சிதைந்திருக்கிறது. ஒரு பெட்டிகளுக்கு மேல் ஒரு பெட்டி ஏறி இருக்கிறது. இதனால் மீட்பு பணியில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் பெட்டிகள், குறிப்பாக சரக்கு ரயில் வேகமாக மோதியதில் சரக்கு ரயிலில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர் லாரி, அந்த கண்டெய்னர்கள் அனைத்தும் பல்வேறு இடங்களில் சிதறி கிடக்கிறது. மிகப்பெரிய ஒரு கோர விபத்தாக இருக்கிறது. இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய பகுதிக்கு மீட்பு குழுவினர் செல்வதற்கு சவாலான ஒரு நிகழ்வாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக இந்த ஜியால்டா என்கிற அந்த ரயில் செல்லக்கூடிய அந்த விபத்து ஏற்பட்ட பகுதி என்பது நியூ ஜில்குரி என்கிற இடத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பனிஷ்மாவா என்கிற பகுதி என்று கூறப்படுகிறது. அந்த பகுதி குறிப்பாக ரயில் நிலையங்களுக்கு வேறு எந்த வாகனங்கள் செல்வதற்கான ஏற்ற பகுதியாக இல்லை. மிகப்பெரிய ஒரு காடு போன்ற அடர்ந்த பகுதியாக இருப்பதால் வாகனங்கள் செல்லுவதிலும் ஆம்புலன்ஸ்கள் செல்லுவதிலும் மீட்பு பணியை உடனடியாக அங்கு கொண்டு இயக்குவதிலும் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசாங்கம், மத்திய அரசு, ரயில்வே துறை இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுகிற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது கடலோர காவல் படையாக இருக்கட்டும், அதே போல ஆர்மிக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களாக இருக்கட்டும், அந்த ஆம்புலன்ஸ்களாக இருக்கட்டும், அந்த பகுதிக்கு விரைந்து அனுப்பி அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மீட்பு பணியில் கோர விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இயங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அங்கு விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய உறவினர்களும் பாதிக்கப்பட்டு அங்கு பயணிகள் அச்சத்தோடு உயிரினுடைய பயத்தோடு கையில் பிடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த பயணிகளும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற விபத்துக்கள் என்பது தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. எதற்காக இந்த விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகிறது? மனித கவனக்குறைவால் நடைபெறுகிறது என்றால் அதனை சரி செய்வதற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன முனைப்பை காட்டியிருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது, ஏற்கனவே நடைபெற்ற ரயில் விபத்துகளில் என்ன பாடம் கற்றிருக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லாம் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற, உயிரிழந்திருக்கக்கூடிய, விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கோர விபத்துக்கள் நிகழ்வதற்குரிய பின்னணி என்ன என்பதை முற்றிலுமாக இதுவரை ஆராயாமல் இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முற்றிலுமாக ரயில் பயணிகளுடைய அந்த உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் காரணமாக இனிமேல் ரயில் பயணம் செய்வதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் விரைந்து அங்கு சென்று சம்பந்தப்பட்ட பயணிகளை விரைவாக மீட்டு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு ரயிலுடைய பெட்டிகள் மீது ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை ராட்சத கிரண்கள் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ அவர்களை எப்படி மீட்பது என்பதை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் தொய்வின்றி இயங்க வேண்டும். மத்திய அரசு, ரயில்வே பாதுகாப்புத்துறை, பேரிடர் மீட்பு குழு, அனைத்து பாதுகாப்பு குழுக்களும் மீட்பு குழுக்களும் அங்கு அனுப்பி முற்றிலுமாக போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அதே போன்ற மருத்துவர்கள் அடங்கிய குழு, அதே போன்ற ஆம்புலன்ஸ்கள் அனைத்தும் சென்றிருந்தாலும் கூட போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அங்கு சென்றிருக்கக்கூடிய வாகனங்கள் போதுமானதாக இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இறந்திருக்கக்கூடிய 4 உயிர்கள், தொடர்ந்து அங்கு படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய உயிர்கள், அதே போன்ற அச்சுறுத்தலாக மீட்பு பணி தொய்வாக இருக்கக்கூடியது. மீட்பு பணியை எப்படி மீட்பது என்கிற ஒரு சவாலான பணிகளை எப்படி அதை சாதுரியமாக கையாள்வது என்பது குறித்து மிகப்பெரிய அளவில் அதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இந்த விபத்துக்களை இனிமேலும் நிகழாத வண்ணம் ரயில்வே துறையும் மத்திய அரசும் கையாள வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணியை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த பகுதிக்கு விரைந்து செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
உடனடியாக ரயில்வே துறையினுடைய அதிகாரிகள், ரயில்வே துறை அமைச்சர், அதே போன்று ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குழுக்கள், அதே போன்று இரும்பு பாதை போலீசார், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ரயில்வே போலீசார் என அனைவருமே முற்றிலுமாக போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை அங்கு பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஓலத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சத்தத்தோடு அழுகை குரலோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும், அவர்களை மீட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை உடனடியாக ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசும் செய்ய வேண்டும் என்பதே அந்த பாதிக்கப்பட்ட விபத்துக்குள்ளான மக்களுடைய குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெய.